ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டா மலையாளத்துல வெளியான எம்புரான் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இது 2019ல மலையாளத்துல வெளியான லூசிஃபர் படத்தோட பார்ட் 2. இப்போ நம்ம பார்ட் 1 படமான லூசிஃபர் படத்தோட ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு எம்புரான் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகலாம். இப்போ பார்ட் 1 படமான லூசிஃபர் படத்துல கேரளா ஸ்டேட்லயே ஐயுஎஃப்னு ஒரு பார்ட்டி இருந்தது. அந்த பார்ட்டியோட தலைவரா பி.கே. ராமதாஸ்ங்கிறவர் இருந்தாரு. அவரோட பையனோட பேரு ஜிதின் ராமதாஸ், பொண்ணோட பேரு பிரியதர்ஷினி ராமதாஸ். இந்த ஜிதின் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த ஐயுஎஃப் பார்ட்டில தன்னோட அப்பா கூட சேர்ந்து ஒர்க் பண்றது அவங்களோட பொண்ணான பிரியதர்ஷினி ராமதாஸ் தான். ஒரு கட்டத்துல இந்த ஐயுஎஃப் பார்ட்டியோட தலைவர் பி.கே.ஆர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா கட்சியில நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. ஐயுஎஃப் பார்ட்டியோட எதிரியா இருந்த மொத்த ஆட்களையுமே நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டு அந்த பார்ட்டியோட தலைவரா பி.கே.ஆரோட பையனான ஜிதின் ராமதாஸை நியமிச்சாரு. நம்ம ஹீரோவும் இந்த ஜிதின் ராமதாஸை சிஎம் சீட்ல உட்கார வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்மளோட கட்சி மொத்த மக்களுக்காக தான் இருக்கணும், எல்லா மக்களுக்குமே நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜிதின் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து தலைமறைவாயிருவாரு. அதுக்கப்புறமா கடைசியில நம்ம ஹீரோவை பத்தின ஒரு பங்கமான ட்விஸ்டையும் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை கேரளா ஸ்டேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஆளா தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஹீரோவோட பேரு குரேஷி ஆப்ரஹாம். இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்ட் அண்ட் டைமண்ட் லீடிங்ல நம்பர் 1 இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ நேஷனல் லெவல் கேங்ஸ்டர்லாம் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல் கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டி தான் லூசிஃபர் படத்தை முடிச்சிருப்பாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இப்போ எம்புரான் படத்தை எடுத்திருக்காங்க. சரி வாங்க நாம இப்போ எம்புரான் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே 2002ல இந்தியாவில் ஒரு இடத்துல ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு மத கலவரமா வெடிக்குது. அங்க இருந்த ஹிந்துக்கள் எல்லாருமே முஸ்லீம் மக்களை பயங்கர கொடூரமா கொலை பண்றாங்க. ஒருத்தர் கூட உயிரோட இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட எல்லாரையுமே கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நிறைய முஸ்லீம் மக்கள் ஒரு கிராமத்துல பதுங்கி இருந்திருக்காங்க. ஆனா ஒருத்தனை கூட நாம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பால்ராஜன் ஒருத்தனும் அவனோட தம்பியான மொன்னான் ஒருத்தனும் இவங்க 2 பேரும் அவங்களோட அடியாட்கள் எல்லாரையும் கூட்டிட்டு இந்த மக்கள் ஒழிஞ்சிருக்க கிராமத்துக்குள்ள இறங்கி சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எல்லாரையும் கொடூரமா கொலை பண்றானுங்க. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த மசூதுன்னு ஒருத்தர் அவரோட பையனை ஒரு ரூம்ல கொண்டு ஒழிச்சு வச்சுட்டு எந்த சத்தமும் போடாத, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த பால்ராஜும் அவனோட தம்பி முன்னாவும் அங்க இருந்த மொத்த மக்களையும் பயங்கர கொடூரமா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் கொலை பண்றத இந்த குட்டி பையன் ரூம்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனுங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு அந்த இடம் ஃபுல்லாவே நெருப்பை கொளுத்தி போட்டுட்டு போயிடுறானுங்க. அவனுங்க போனதுக்கு அப்புறமா இந்த குட்டி பையன் வெளியில வந்து பார்க்கறான். அவனோட சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அப்படி ஒவ்வொருத்தரும் செத்து போய் கிடக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறான். அதெல்லாம் பார்த்து பயங்கர வெறுப்பாகி என்னோட குடும்பத்தை, நண்பர்களை எல்லாரையும் கொலை பண்ண அந்த பால்ராஜையும் அவனோட தம்பி முன்னாவே நான் சும்மா விடவே மாட்டேன், கண்டிப்பா பழிக்கு பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான் இந்த குட்டி பையன். அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல கேரளா ஸ்டேட்டை காட்டுறாங்க. இப்போ கேரளா ஸ்டேட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஐயுஎஃப் பார்ட்டி தான். அந்த பார்ட்டியோட தலைவரா இருக்கிறது அந்த ஜிதின் ராமதாஸ். ஆக்சுவலா அவன் கிட்ட நம்ம ஹீரோ நீ இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்காக தான் நாம இருக்கணும்னு சொல்லி தான் அவனை தலைவர் பதவியில உட்கார வச்சுட்டு போயிருப்பாரு. ஆனா இவன் கடந்த 5 வருஷமா மக்களுக்கு எதிராக நிறைய ஊழல், லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பண்ணி கேரளா ஸ்டேட்ல இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியை பயங்கர கேவலமா போய்கிட்டு இருக்கு. இவன் இப்படி பண்றதுனால இவனோட கட்சியில இருக்கிற நிறைய தொண்டர்கள் கட்சியை விட்டு வெளியேறிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால ஐயுஎஃப் பார்ட்டியை இப்போ பயங்கர ஒரு இக்கட்டான கண்டிஷன்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிஎம் சீட்ல இருக்க இந்த ஜிதின் ராமதாஸ் கேரளா ஸ்டேட்ல நெடுப்பள்ளிங்கிற ஒரு இடத்துல ஒரு டேம் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களோட இடம். அந்த இடத்துல தான் இந்த ஜிதின் ராமதாஸ் அவங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிற மாதிரி டேம் திட்டத்தை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தை யார் எதிர்க்கலனாலும் அவனோட சொந்த அக்காவான பிரியதர்ஷினி ராமதாஸ் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பயங்கர போராட்டங்கள் எல்லாம் பண்ணி அந்த இடத்துல டேமை கொண்டு வர விடமாட்டேன்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகண்ட சக்தி மோர்ச்சாங்கிற ஒரு பார்ட்டியை ஒருத்தர் கேரளா ஸ்டேட்ல புதுசாக
தொடங்கியிருக்கான். இது ஒரு மதவாத பார்ட்டி. இந்த பார்ட்டி ஷார்ட்டாக நம்ம ஏஎஸ்எம்னு சொல்லலாம். இந்த பார்ட்டி மதவாத பார்ட்டியாக இருக்கிறதுனால கேரளா ஸ்டேட்டுக்குள்ளே வந்தால் மொத்த ஸ்டேட்டுக்குமே பயங்கர ஆபத்தாக போயிடும். இருந்தாலும் அந்த பார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையா ஸ்ட்ராங்காக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டாக ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க ஐயூஎஃப் பார்ட்டி ரொம்ப கேவலமாக மோசமாக போய்கிட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில் இருக்க ஜிதின் பண்ணுற தப்புனால ஊர் மக்கள் மொத்த மக்களுக்குமே அந்த பார்ட்டி மேலே மிகப்பெரிய அதிருப்தி வந்துருச்சு. ஸோ அதை ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்தி தான் இந்த ஏஎஸ்எம் பார்ட்டி ஸ்டேட்டுக்குள்ளே ஃபுல்லாக அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ராங்காக உருவாக்கிட்டு இருக்கு. அங்கே கட் பண்ணால் இப்போ ஐயூஎஃப் பார்ட்டியில் இருந்த அந்த பிரியதர்ஷினி ராமதாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சொந்த தம்பியான இப்போ சிட்டிங் சிஎம்மாக இருக்கிற ஜிதின் ராமதாஸை அவங்க மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவங்கிட்ட போயிட்டு, இதோ பாரு, நம்ம அப்பா மக்களோட நலனுக்காக தான் இந்த பார்ட்டியை ஆரம்பிச்சாரு. ஸோ மக்களோட நலனுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட இடத்துக்கு சொந்த பையனான ஒன்றை சிஎம்மாக எதுக்காக நம்ம ஹீரோ விட்டுட்டு போனாருன்னு தெரியுமா? நீயும் நம்ம அப்பா மாதிரியே மக்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவேங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோட தான் இந்த கட்சியோட தலைவரை ஒன்றை மாற்றி கேரளா ஸ்டேட்டோட சிஎம்மாக ஆக்கிட்டு போனாரு. ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு நல்லா தெரியுதா? ஊழல் பண்ணுற, மக்களை ஏமாத்துற, லஞ்சம் வாங்குற, ஒழுங்கு மரியாதையாக இது எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நீ ஒழுங்கு மரியாதையாக நிறுத்தலன்னு பை கண்டிப்பாக நம்ம ஹீரோ இங்கே வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜிதினை அவங்க கொஞ்சம் மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் இந்த ஜிதின் அவங்க சொல்கிற எதையுமே கேட்காம பயங்கர திமிரோட, இதோ பாருக்கா, நான் இப்போ கேரளா ஸ்டேட்டோட சிஎம்மாக இருக்கேன். நான் என்ன பண்ணணும், என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற எதுவுமே எனக்கு யாரும் அட்வைஸ் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு பொதுக்குழு நடக்க போகுது. அந்த மீட்டிங்கில் நான் ஒரு முக்கியமான டிசிஷன் ஒன்று எடுக்க போகிறேன். அந்த டிசிஷனுக்கு நீங்கள் யாருமே எதிர வரக்கூடாது. என்னை எதிர்த்து கேள்விகள் கேட்கவும் கூடாது, ஆர்ப்பாட்டங்கள் பண்ணவும் கூடாது. என்னோட வழியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அக்காவான பிரியதர்ஷினி கிட்டேயே பயங்கரமாக மிரட்டி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ அடுத்த நாள் கட்சியோட பொதுக்குழு மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் நம்ம சிஎம்மாக இருக்கிற ஜிதின் என்ன சொல்ல போகிறான், அவனோட டிசிஷன் என்னன்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட்டு. அவனோட டிசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவனோட பேச்சை தொடங்குறான். அதாவது, கடந்த 5 வருஷத்தில் நான் நிறைய புதிய திட்டங்களை கொண்டு வந்து நம்மளோட ஸ்டேட்டோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு நினைக்கும் போது நம்ம கட்சியில் இருக்கிற யாருமே அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. அதனால இந்த ஐயூஎஃப் கட்சியில் இருக்கிற தலைமை பொறுப்பு, சீஃப் மினிஸ்டர் பொறுப்பு எல்லாத்துலேருந்து நான் விலகி புதுசாக ஐயூஎஃப் பிகேஆர் அப்படிங்கிற ஒரு புதிய பார்ட்டியை நான் தொடங்க போகிறேன். அந்த பார்ட்டியில் கூட்டணியாக நான் கைகோர்க்க போகிறது அந்த ஏஎஸ்எம் கட்சி, அதாவது அகண்ட சக்தி மோர்ச்சா, அந்த கட்சியோட தலைவர் கூட தான் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கமான ட்விஸ்ட்டை கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஎஸ்எம் கட்சியோட தலைவரான பால்ராஜ் கூட தான் நான் கைகோர்க்க போகிறேன்னு சொல்லும்போது அங்கே இருந்த மொத்த கூட்டத்துக்குமே பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த ஏஎஸ்எம் கட்சி ஒரு பயங்கரமான மதவாத கட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியோட தலைவராக இருக்கிறது பால்ராஜ் பார்த்தீங்களா, அவன் வேற யாரும் இல்லை, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மொத்த முஸ்லிம் மக்களையே கொலை பண்ணி எரிச்சு கொன்னுட்டு போனான் இல்லையா, அவன் தான் இவன். இப்படி ஒரு முடிவை இந்த ஜிதின் ராமதாஸ் எடுப்பாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இப்படி அவங்க 2 பேரும் கை கோர்த்து நம்ம ஸ்டேட்டை ஆண்டுட்டாங்கன்னா மொத்தமாகவே கேரளா ஸ்டேட்டை தலைகீழாக மாறிடும். ஏன்னா மதவாத அரசியல் நடக்கும். அப்படி மொத்த கேரளா ஸ்டேட்டோட அரசியலே இந்த ஒரு பொதுக்குழுவில் மொத்தமாக தலைகீழாக மாறிடுச்சு. அந்த நேரத்தில் இது எல்லாத்தையுமே கோவர்தன் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கோவர்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போன பாட்டில், அதாவது லூசிஃபர் படத்தில் மொத்த அரசியல்வாதிகள் பண்ணுற ஊழல்கள், குற்றங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதை மீடியா முன்னாடி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா ஒருத்தர், அவர் தான் இந்த கோவர்தன். அவர் இப்போது கண்டிப்பாக இந்த கேரளா ஸ்டேட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஹீரோவான லூசிஃபருங்கிற ஸ்டீஃபன் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோவை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இவர் ட்ரை பண்ணுறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ ஆஃப்ரிக்காவில் கபூக்காங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியாவோட ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கும்பலை பிடிக்கிறதுக்காக யூஎஸ்ஏயை சேர்ந்த ஆர்மி நோட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த யூஎஸ்ஏ ஆர்மிக்குள்ள ஒரு ஸ்பை ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த கபூக்கா கிட்ட இந்த மாதிரி யூஎஸ்ஏயை சேர்ந்த ஆர்மி உங்களை சுற்றி வழிச்சு பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுதுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். ஸோ அதனால இந்த கபூக்காவோட கும்பல் மொத்தமாக சேர்ந்து அவங்க போகிறதுக்காக இருந்த வழியை விட்டுட்டு வேற ஒரு வழியில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க.
அப்படி அவனுங்க அந்த ட்ரக் கன்சைன்மெண்ட்டோட தப்பிச்சு போய்க்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு பயங்கர கெத்தா மாஸா 3 ஹெலிகாப்டர் வந்து அவங்கள சுத்தி வளைக்குது. இப்ப ஒருத்தரு அந்த ஹெலிகாப்டர்லேருந்து பயங்கர கெத்தா வெளிய வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான். கேரளால ஸ்டீஃபனா இருந்தவரு. இன்டர்நேஷனல்ல பயங்கரமா கலக்கிக்கிட்டு இருக்காரு இல்லையா? அவரோட பேரு குரேஷி ஆபிரகாம். நம்ம ஹீரோ அங்க வந்து அந்த கபுகாவோட மொத்த கும்பலையுமே கொலை பண்ணிட்டு, இந்த கபுகாக்கு ஸ்பையா யுஎஸ்ஏ ஆர்மில ஒருத்தன் இருந்தான் இல்லையா? அவனையும் ஷூட் பண்ணி கொன்னுடுறாரு. அங்க மொத்த ட்ரக்ஸ் இருக்கிற அந்த கண்டெய்னரையும் பயங்கரமா ஷூட் பண்ணி பிளாஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த கபுகாக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி, "இதோ பாரு, இதுக்கப்புறமா இந்த தொல்லை நீ பண்ணன்னு வை, உன்னோட உடம்புல உயிர் இருக்காது" அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து தலைமறைவாகிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் அந்த கோவர்தன் கேரளா ஸ்டேட்டை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ வரணும். ஸோ அதனால அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பார் இல்லையா? ஒரு வழியாக அவரை காண்டாக்ட் பண்ணி இப்போ இந்த கோவர்தனை நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு அவனோட ஆட்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த கோவர்தனுக்கு மயக்க மருந்து கொடுத்து நம்ம ஹீரோ எந்த இடத்துல இருக்காரு, எந்த வழியாக போனால் அவரை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த தகவலுமே இந்த கோவர்தனுக்கு தெரியாத மாதிரி அவர் மயக்கத்தில் இருக்கும் போது தான் அவரை நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம கோவர்தனம் நம்ம ஹீரோ கிட்ட, "இதோ பாருங்க, அந்த ஜிதின் மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஒவ்வொன்றுமே அவங்களோட தேவைக்காக பண்ணணும்னு சொல்லி நீங்க அவனை சிஎம் சீட்ல உட்கார வச்சுட்டு போனீங்க. ஆனா அவன் ஊழல், லஞ்சம், அக்கிரமம்னு சொல்லி எல்லாத்துக்கும் துணை போறான். மொத்த மக்களுக்குமே எதிராக இருக்கிறான். அது மட்டும் இல்லாம மதவாத கட்சியான ஏஎஸ்எம் கட்சி கூட கூட்டணி சேர்க்கிறேங்கிற பேர்ல அவங்க கூட சேர்ந்துட்டான். இப்படி இவன் பண்றது நம்மளோட கேரளா ஸ்டேட்டுக்கே நல்லதில்ல. நம்மளோட மொத்த ஸ்டேட்டுமே தலைகீழா மாறிடும். ஸோ அதனால கேரளா ஸ்டேட்டையே காப்பாத்துறதுக்கு நீங்க கண்டிப்பா அங்க வந்தாகணும்னு சொல்லி இந்த கோவர்தன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும், "கண்டிப்பா நான் வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்கை நான் முடிச்சிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங்கு போகணும்னு சொன்னார் இல்லையா? அந்த மீட்டிங்கு போறாரு. அந்த மீட்டிங் வந்து ஈராக்ல இருக்கிற ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல நடக்குது. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு அந்த மீட்டிங் யார் கூட நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிரிக்கால ஒரு மிகப்பெரிய ட்ரக் கும்பலை பயங்கரமா கொலை பண்ணி ட்ரக்கையுமே ஷூட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணாரு பார்த்தீங்களா? அந்த கும்பலோட தலைவனான அந்த கபுகா கூட தான் நம்ம ஹீரோக்கு மீட்டிங். ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கும் அந்த கபுகாக்கும் தனியாக மீட்டிங் நடக்க போகுதுங்கிற தெரிஞ்ச யுஎஸ்ஏ ஆர்மியும் அவங்க 2 பேருக்கும் மீட்டிங் நடக்கிற இடம் ஃபுல்லாகவே சுற்றி வளைச்சிடுறாங்க. எப்படியாவது கரெக்டான நேரத்தில் உள்ள நாம இறங்கி அவங்க 2 பேரையும் கையும் கழுவமா பிடிக்கிறது தான் இந்த யுஎஸ்ஏ ஆர்மியோட பக்காவான பிளானாக இருக்கு. இப்போ உள்ள நம்ம ஹீரோக்கும் அந்த கபுகாக்கும் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கபுகா நம்ம ஹீரோவை எதுக்காக வர சொல்லியிருக்காருன்னா, இன்டர்நேஷனல் லெவலில் கோல்ட் அண்ட் டைமண்ட் மொத்த டீலையுமே நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அதே மாதிரி வெப்பன், ட்ரக், இந்த டீலிங் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நமக்குள்ள எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஏன் நீ இப்போ தேவையில்லாமல் என்னோட ட்ரக்ஸில் கை வைக்கிற அப்படின்னு சொல்லி இந்த கபுகா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, நம்ம ஹீரோவும், "நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒரு சமரசமும் கிடையாது. நீ பண்ற அந்த ட்ரக் தொழிலை அப்படியே விட்டுரு. இல்லைன்னா எப்போ அந்த ட்ரக் வெளியே வந்தாலும் இதுக்கு முன்னாடி கண்டெய்னர் எப்படி பிளாஸ்ட் ஆச்சோ அதே மாதிரி திரும்பவும் பிளாஸ்ட் ஆகும். நீ எத்தனை முறை கொண்டு வந்தாலும் பிளாஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். உன்னால என்ன தடுக்கவே முடியாது" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த கபுகாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, "ஹே ஆப்ரஹாம், இது என்னோட இடம். வசமா நீ என்னோட இடத்துல வந்து மாட்டிக்கிட்டே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி சொல்லும் போது டக்குன்னு அந்த பில்டிங்லேருந்து ஒரு பயங்கரமான பாம் பிளாஸ்ட் நடக்குது. எல்லாருமே அங்கே வெடிச்சு சிதறாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக வெளியில் யுஎஸ் ஆர்மி எல்லாருமே நின்றுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க இப்போ அந்த பில்டிங்குள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே இருந்த மொத்த ஆட்களுமே செத்து போய் கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவான ஸ்டீஃபனுங்கிற அந்த குரேஷி ஆப்ரஹாம்ங்கிறவரோட கையில் இருந்த ரிங் அங்கே கீழே விழுந்து கிடக்குது. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவான அந்த குரேஷி ஆப்ரஹாம்ங்கிறவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த நியூஸை கேரளா ஸ்டேட்டில் இருக்க மக்களும் பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு, நம்மளோட ஸ்டேட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு எம்புரானா நம்ம ஹீரோ வருவாருன்னு நினச்சோம். ஆனால் இப்படி இறந்து போயிட்டாருங்கிற நியூஸ் தான் வந்தது. இனிமேல் நம்ம ஸ்டேட்டை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. இந்த தகவலை பார்த்த நம்ம பிரியதர்ஷினியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆனால் கேரளா ஸ்டேட்டில் இருந்த எதிரிங்க, அதாவது நம்ம ஜிதின் இருக்காமலே, அவனுக்கு கூட பயங்கர சந்தோஷம். ஏன்னா இவங்களுக்கு தொந்தரவாக இருந்தது நம்ம ஹீரோ மட்டும்தான். இந்த ஜிதினுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்தாருன்னா கண்டிப்பா இவரோட ஆட்சி கவிழ்ந்து மொத்தத்தையுமே மாத்துவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம ஹீரோ இறந்து போனாருங்கிற விஷயத்த கேட்ட இவனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சின்னு தான் சொல்லணும். பயங்கர சந்தோஷம்.
ஸோ இதுக்கப்புறமா யாருமே நமக்கு இல்ல. நாம தான் இந்த நாட்ட காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிரியதர்ஷினி இருக்காங்க இல்லையா? அவங்க மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறதுக்காக, அவங்களோட தம்பி கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து ஒரு மீட்டிங்க நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் போறதுக்காக இந்த பிரியதர்ஷினி ரெடி ஆக்கிட்டு இருக்கும்போது, அவங்க கிட்ட இந்த ஜிதின் வந்து, "இதோ பாருக்கா, நான் வந்து சிஎம்ங்கிற பதவியில இருந்துட்டு உன்கிட்ட இப்ப பேசல. உன்னோட உடன் பிறந்த தம்பியா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அந்த மீட்டிங்க்கு போய் அந்த கூட்டத்துல எனக்கு எதிரா எந்த வார்த்தைகளும் பேசாத. அத மீறி நீ அந்த மேடைக்கு போய் எனக்கு எதிரா பேசிதான் ஆவன்னு சொல்லி நீ இருந்தேன்னா, நான் உன்னை சும்மா விட்டாலும் மேலிடத்துல இருக்கவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஸோ அதனால உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ, அங்க போகாத" அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமா ஒரு வார்னிங்க கொடுக்கறான். அதுக்கு நம்ம பிரியதர்ஷினியும், "இதோ பாரு, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னா, நம்ம அப்பா பிகேஆரோட பொண்ணுடா, மக்கள் நலனுக்காக தான் போராடுவேன். அதனால நான் இந்த மீட்டிங்ல கலந்தே ஆவேன்னு" சொல்லிட்டு அவங்க அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. ஸோ இப்போ அவங்க அந்த மீட்டிங் நடக்கிற மேடையில ஏறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கூட்டத்துக்குள்ள அந்த ஏஎஸ்எம் பார்ட்டியை சேர்ந்த நிறைய பேர் அங்க உள்ள புகுந்து கலவரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிரியதர்ஷினி நின்னுக்கிட்டு இருக்க ஸ்டேஜையும் நெருப்பால கொளுத்தி விடுறாங்க. ஆனா நம்ம பிரியதர்ஷினி கூட இருந்த மத்த ஆட்கள் எல்லாரும் நம்ம பிரியதர்ஷினிய காப்பாத்தி பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்குள்ள இழுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடியே எதிர்க்கட்சியில சேர்ந்த நிறைய கூலிப்படைகள் நம்ம பிரியதர்ஷினிய கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க எல்லாரும் பிரியதர்ஷினிய சுத்தி வளைச்சு பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அவ்வளவுதான், நம்மள இவனுங்க கொலை பண்ணி ஆவானுங்கன்னு சொல்லி பிரியதர்ஷினிய முடிவெடுத்துட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த பிரியதர்ஷினிய கொலை பண்றதுக்காக வந்த அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்கள யாரோ காட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா ஷூட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு மரம் ஃபுல்லாவே நெருப்பால எரிஞ்சு, அந்த நெருப்போட வெளிச்சத்துல இப்போ ஒருத்தர் வர்றாரு. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இன்னும் செத்து போகலைங்க. இன்னும் உயிரோட தான் இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா அந்த கபுகா கூட ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா? அதுல நம்ம ஹீரோ செத்து போன மாதிரி ஒரு ஆக்டிங்க நடத்தி தான் இன்டர்நேஷனல் மீடியா ஃபுல்லாவே நம்ப வச்சிருப்பாங்க. அந்த மீட்டிங்ல கபுகாவையும் அவனோட ஆட்கள் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு, அங்கிருந்து நம்ம ஹீரோவை தப்பிக்க வச்சதே சையதுன்னு ஒருத்தன் தான். இந்த சையத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போன பாட்டுல, அதாவது லூசிஃபர் படத்துல இன்டர்நேஷனல் கூலிப்படையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் தான் இந்த சையத். இந்த சையத் தான் கடைசி நேரத்துல அந்த கபுகாவையும் அவனோட ஆட்களையும் கொலை பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் காப்பாத்தி இன்டர்நேஷனல் மீடியா எல்லாமே நம்ம ஹீரோ செத்து போயிட்டாரு அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட கையில இருந்த மோதிரத்தை கழட்டி போட்டு அங்கிருந்து இந்த சையத் தான் நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்போ இங்க நம்ம பிரியதர்ஷினிய கொலை பண்றதுக்காக எதிர்க்கட்சி கூலிப்படையை சேர்ந்த நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா? அவங்கள ஒருத்தரை கூட விடாம எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு நம்ம பிரியதர்ஷினியையும் காப்பாத்திட்டு, "இதுக்கப்புறமா நான் சொல்றத மட்டும் நீ உன்னோட பார்ட்டியில போய் பேசு. உனக்கு துணையா எப்பவும் நான் இருப்பேன். அந்த ஜிதினுக்கு சொன்னது தான் உனக்கும் சொல்றேன். மக்களுக்காக தான் நீ ஆட்சி பண்ணணும். அவங்களுக்கு எதிரா எதுவுமே நீ பண்ணக்கூடாது. அவங்களோட நலனுக்காக தான் நீங்க இருக்கணும். ஸோ அதனால நீ இப்போ ஐயூஎஃப் கட்சியோட தலைவியா மாறிரு. உனக்கு சப்போர்ட்டா ஃபுல்லா நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறாரு. அதே மாதிரியே நம்ம பிரியதர்ஷினி அடுத்த நாள் அந்த ஐயூஎஃப் பார்ட்டியில இருக்க எல்லாருமே ஒண்ணு கூட்டி, "இனிமே இந்த ஐயூஎஃப் பார்ட்டிக்கு நான் தான் தலைவி, நான் தான் எல்லாத்தையுமே முடிவெடுப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த கட்சியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே, "பரவாயில்ல, நமக்கு நல்லதா ஒரு தலைவி வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல இதுக்கு முன்னாடி இந்த ஐயூஎஃப் பார்ட்டியில தலைவரா இருந்து சிஎம் பதவியில இருந்த அந்த ஜிதின் ராமதாஸ் அவனோட பதவியை விலகிட்டு புதுசா அந்த ஏஎஸ்எம் கட்சியை கூட ஒன்று சேர்ந்து அந்த கட்சி கூடயே போயிட்டான் பார்த்தீங்களா? ஆனா அவன் இந்த ஐயூஎஃப் பார்ட்டியில ஹெட்டா இருக்கும்போது நிறைய ஊழல்கள் எல்லாம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஊழல் கேஸ் எல்லாமே இப்போ ஆட்டோமேட்டிக்கா கரண்ட்ல ஐயூஎஃப் லீடரா இருக்கிற நம்ம பிரியதர்ஷினி மேல வருது. ஸோ அந்த கேஸ் எல்லாம் இப்போ நம்ம பிரியதர்ஷினி மேல தானாவே வந்து விழுந்துருச்சு. அவங்க இப்போ பொதுக்குழு மீட்டிங்ல தலைவியா பதவியேற்று பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த இடத்துலயே போலீஸ்காரங்க எல்லாம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா இந்த அரெஸ்டையே நம்ம பிரியதர்ஷினி ஒரு ஸ்ட்ராங்கான தலைவியா மாறுறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட பிளான் படி தான் பிரியதர்ஷினி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ மக்களோட செல்வாக்கும் மொத்த பார்ட்டி மெம்பர்ஸோட செல்வாக்கும் நம்ம பிரியதர்ஷினிக்கு வந்துருச்சு. ஸோ அதனால வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா இந்த ஐயூஎஃப் கட்சி தான் திரும்ப ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறத அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு.
ஸோ இப்போ இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிதன் ராமதாஸ் அவனோட கூட்டணி கட்சியான அந்த மதவாத கட்சி ஏஎஸ்எம் கட்சியோட தலைவனான பால்ராஜ் கிட்ட பேசுறதுக்காக போறாரு. அங்க போகும்போது அந்த பால்ராஜ் இல்ல அவனோட தம்பியான முன்னா மட்டும்தான் இருக்கான். ஸோ இந்த முன்னா நம்ம ஜிதனை கூட்டிட்டு அவனோட அண்ணனான அந்த பால்ராஜ் மீட் பண்றதுக்காக கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த காரை நம்ம ஹீரோவும் அவரோட ஆட்களும் சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜிதினையும் முன்னாவையும் அங்கிருந்து கடத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஜிதின் கிட்ட போயிட்டு, இதோ பாரு மக்களுக்கு நீ ஒவ்வொன்றும் நல்ல விஷயங்கள் பண்ணுவேன்னு சொல்லி தான் நான் உன்னை சிஎம் சீட்டில் உட்கார வச்சுட்டு போனேன். ஆனால் நீ இப்படி மக்களுக்கு எதிராக ஊழல் லஞ்சம் போராட்டம் அப்படி இப்படி நீ பண்ணுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. இனிமே நான் என்ன பண்ணுறேங்கிறத மட்டும் நீ பார்த்துட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்ன ஒருத்தன் இருந்தான் இல்லையா அவனை பிடிச்சி வச்சிருக்காரு இல்லையா அவனை வச்சு அவனோட அண்ணன் பால்ராஜையும் இப்போ நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வர வைக்கிறாரு. அவன் கிட்ட உன்னோட தம்பி உயிரோட வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வர சொல்கிறார் இல்லையா அந்த இடம் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் இந்த பால்ராஜும் அவனோட தம்பி முன்னாவும் மொத்தமாக ஒரு கிராமத்துக்குள்ளே இறங்கி அந்த கிராமத்தில் இருந்த முஸ்லீம் மக்கள் எல்லாரையும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கொடூரமாக கொலை பண்ணி அழிச்சானுங்க இல்லையா அந்த கிராமத்துக்கு தான் நம்ம ஹீரோ இப்போ இந்த பால்ராஜை வர சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பால்ராஜ் அந்த இடத்துக்கு வரான். அவன் வாழறத பார்த்த நம்ம ஹீரோவும் அவனோட கண்ணு முன்னாடியே அவனோட தம்பியான முன்னாவை பிளாஸ்ட் பண்ணி கொலை பண்ணுறான். இதை பார்த்த பால்ராஜ் பயங்கரமாக கோபப்படுறான். இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம ஹீரோ இந்த பால்ராஜா இந்த ஏரியாவுக்கு வர வச்சிருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூடவே இருந்து நம்ம ஹீரோவை அந்த கபுகாவோட கும்பல்லேருந்து காப்பாற்றி கொண்டு வந்த அந்த கூலிப்படையை சேர்ந்த சையத் இருக்கான் இல்லையா அவன் வேற யாரும் இல்லை. சின்ன வயசுல ஒரு சின்ன பையனோட கண்ணு முன்னாடி அவனோட உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரையுமே இந்த பால்ராஜ் முன்னாவும் கொலை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சின்ன பையன் தான் இந்த கூலிப்படையை சேர்ந்த சையத். அப்போலேருந்தே அவனோட மொத்த சொந்தங்களையும் அழிச்சவனை நான் கொலை பண்ணி அவன் பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லி ஒரு வெறியில இருந்திருப்பாரு. அப்படி இருக்கும் போது தான் இந்த சையத் குட்டி பையனா இருக்கும் போது நம்ம ஹீரோவோட கையில் கிடச்சிருப்பாரு. நம்ம ஹீரோவும் உனக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் அந்த பழிவாங்கும் எண்ணம் அது எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தை நான் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். அது வரைக்கும் என் கூட நீ துணையாயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த குட்டி பையனாக இருக்கிற சையதுக்கு அப்போவே ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அவனுக்கு அப்போ கொடுத்த வாக்கை நிறைவேற்றுற விதமாக தான் இப்போ அந்த சையதோட கண்ணு முன்னாடியே மொத்த சொந்த பந்தங்களையும் அழிச்சாங்க இல்லையா அவங்களோட அழிவுக்கு காரணமா இருந்த அந்த பால்ராஜையும் முன்னாவையும் அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ இப்ப வர வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோக்கு பின்னாடி சையதும் இருக்காரு. இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சையதும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா ஃபைட் நடக்குது. பயங்கரமான ஒரு ஃபைட்டு. அது எல்லா ஃபைட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில நம்ம சையத் அவனோட கையாலேயே அந்த பால்ராஜை கொலை பண்ணிடுறான். கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ஜிதின் கிட்ட போயிட்டு இதோ பாரு உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தரேன். ஒழுங்கு மரியாதையாக திருந்தி உன்னோட அக்கா பிரியதர்ஷினிக்கு ஆதரவாக இருந்து மக்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற. அப்படி நீ பண்ணலன்னு வை நான் திரும்ப இங்கே வந்தேன்னா உன்னோட உடம்பு மட்டும்தான் இருக்கும் உடம்புல இருக்கிற உயிர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜிதினை ஒரு ஹெலிகாப்டரில் அனுப்பி வைக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட கண் முன்னாடியே அந்த ஜிதினை அனுப்பி வச்ச ஹெலிகாப்டர் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகுது. அது யாரு பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து ஒரு கேங்ஸ்டர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி காபுகாவை நீ கொலை பண்ணல இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லாத்துக்கும் நீ தயாராக இருந்துக்கோ குரேஷி ஆப்ரகாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த சைனீஸ் கேங்ஸ்டர் யாரு இவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. இப்படி பார்ட் 3க்கான ஒரு லீடை விட்டு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.